மெய்யை மறைத்து பொய்யை நம்ப வைப்பது பிசாசின் தந்திரம். ஏனென்றால் தேவன் உங்களை அவருடைய குடும்பத்துல அவருடைய அங்கத்தினராக பிள்ளைகளாக உங்களை அவரே எடுத்திருக்கிறார். பாருங்க, உங்களிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. ஒரு பொல்லாத நண்பன் கூட நீ வருந்தி கேட்டா உனக்கு கொடுத்துருவாப்பா, நான் உனக்கு நல்ல நண்பன், நீ கேட்ட உடனே கொடுத்துருவேங்கிறாரு. உங்களுக்கு தேவையான சுகம், விடுதலை, செழிப்பு, குடும்பத்துல ஐக்கியம் எல்லாவற்றையும் உங்க கணக்கில் ஆல்ரெடி he has deposited. இதை அறிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்பட்டு நீங்களும் வாழ்ந்து வையகத்தை வாழ வைக்கும்படியாகவே இந்த நாட்களிலே இந்த செய்திகளை கேட்கும்படியாக இந்த செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பையும் வாஞ்சையும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். ஏனென்றால் வையகத்தை வாழ வைக்கும்படியாகவே தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவன் கிருபையாக தந்த அந்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற சீரீஸ்ல 104வது செய்தி, நண்பனை விட நல்லவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய நண்பர்களை விட உங்களுக்கு மிக மிக நல்லவராக இருக்கிறார், மிக மிக சிறந்தவராக இருக்கிறார். இந்த நாட்கள் அந்த செய்திகளை கேட்கக்கூடிய கிருபையை தந்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். பாருங்கள், பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? மெய்யை நம்ப வைப்பதற்கு பதிலாக பொய்யை நம்ப வைப்பான். ரொம்ப ஈஸி, பாருங்க, புரிஞ்சுக்கலாம். அங்கே மரண மரம் ஒன்றே இருந்தது, ஆயிரக்கணக்கான ஜீவ மரம் இருந்ததுப்பா. ரைட்? நல்லா சாப்பிட்டு புஷ்டியா இருக்கிறதுக்கு ஏராளமான நல்ல கனிகளை தரக்கூடிய மரமும் இருந்தது, மரண மரமும் இருந்தது, இன்னும் ஜீவ விருட்சத்தின் கனியே இருந்தது. யாருக்கு? நம்முடைய முதல் பெற்றோருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்காத, மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுனாரு. ஆனா பிசாசு அவர்களை பொய்யே நம்ப வைத்தது போல இன்றைக்கு அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல் நடுத்தருவில் நிற்கிறீங்க. காரணத்தை இன்றைக்கு கண்டுபிடிக்க போறோம். அதுல முக்கியமானது எதை கண்டுபிடிக்க போறோம் என்றால், நண்பனை விட தேவன் உங்களுக்கு நல்லவராக, சிறந்தவராக அருகாமையிலேயே இருந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட். பாருங்க, நீங்க எந்த பொய்யை நம்புறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? அல்லது எந்த நிஜத்தை நீங்கள் நம்பாம இருக்கிறீர்கள்? துணிஞ்சு நீங்க ரிசீவ் பண்ணுங்க அருமையானவர்களே. நான் வேதத்துல இருந்து எடுத்து காட்டுனா இது எனக்கு தான் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்னும் இல்லை என்றால் நீங்க இன்னும் 1000 மெசேஜ் கேட்கலையா? செய்தி கிருபை பாருங்க, 1000க்கும் அதிகமான அரை மணி நேரம் 40 நிமிட செய்திகள் அங்க யூடியூப்ல இருக்கு. நூற்றுக்கணக்கான ஷார்ட்ஸ் இருக்கு, ரீல்ஸ் இருக்கு, 4 நிமிட நற்செய்தி இருக்கு. எப்பா, நீ இந்த வசனத்தை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவீர்கள். இனிமேல நீங்கள் கேட்க போற என்னுடைய பிரசங்கங்கள் எல்லாம் உங்களை உச்சாணிக்கு கொண்டு போயிடும். ஆனா இன்னைக்கு சபை எதை நம்புகிறது? தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு பதிலாக பிசாசின் பொய்யை நம்புகிறது. இந்த நாளில் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருடைய மனக்கண்களும் திறக்கப்படுவதாக. பிசாசர் இவர்களை நீ குருட்டாட்டத்தில் வைக்க முடியாது, இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். ஹல்லேலூயா. ஓ, மெய்யை மறைத்து பொய்யை நம்ப வைப்பது பிசாசின் தந்திரம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறதுனால தேவர்கள் என்று சொல்லுகிறார். யோபு என்ன சொல்றாரு? நீங்க பூச்சி புழு என்று சொல்றாரு. நீ எதை நம்புகிறாய்? ஹலோ, நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து தான் சொன்னாரு. அங்கே யோவான் 10வது அதிகாரம் 34, 35வது வசனங்களை வாசிங்க. நீங்கள் தேவ வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறதுனால நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரு. அந்த வசனத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் அந்த கட்டுகளை எல்லாம் உடைக்க போறாரு. எவ்வளவு நாள் நீங்க ஏமாந்து போக போறீங்க? எவ்வளவு நாள் உங்களை ரட்சித்த உங்கள் தகப்பனாகிய தேவனை ஏமாற்ற போறீங்க?
உங்க பாஸ்டர் என்ன சொல்லித்தரார்? நீ அப்படிலாம் ஒரு நாள் ஆக முடியாதுப்பா. எத்தனை வசனம் வேணுங்க உங்களுக்கு? ரோமர் 8:30 எடுத்து உங்கள் போதகருக்கு காண்பியுங்கள். எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, கொலோசியர் 2 எழுதி கொண்டுப்பா. பாஸ்டர் இப்படி இருக்குத. உங்கள் ஆவி மனிதனை குறித்து உங்களுக்கு அறிவில்லை என்றால் உங்களாலே பெரிய நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய ஆவி மனிதன் 100% அல்ல, 100% பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். So you are gods. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். Hallelujah. Oh, thank you master. வேதத்துல நான் நினைக்கிறேன் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான் உலகத்துல இருக்கிற புஸ்தகங்களிலே அதிகமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிற புஸ்தகம். அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. ஆண்டவர் பாருங்க ரொம்ப ஜென்டில். வேண்டாமா, சரி வச்சுக்க, கஷ்டத்தோட வாழு, பாவத்தோட வாழு. ஹல்லேலூயா. ஓ பாருங்கள், இந்த தந்திரக்கார பொய்யன் பிசாசு அவனும் அவருடைய ஏஜென்ட்களும் பொய்யை நம்ப வைப்பார்கள், இல்லது சப்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜீவ மரத்தின் கனியை புசிக்க விடாம தேவன் சொன்னதுக்கு மாறாக அவர்களை மரண மரத்தின் கனியை புசிக்க வைப்பார். தேவன் என்ன சொன்னாரு? நீங்கள் எங்களை தேவர்களை போலதான் இருக்கிறீங்க, எங்களுடைய சாயல், என்னுடைய ரூபம், என்னுடைய ஆளுகை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் பாரு. இவர்களை பிசாசு என்ன சொல்வா? இல்ல இல்ல இல்ல, நீ இந்த மரத்தின் கனியை புசித்தால் தான் அவரை போல ஆகுவான் என்று சொல்லுவா. நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எப்பா ஏதேன் தோட்டத்திலேயாவது நீங்கள் தேவர்களை போல இருக்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டுல நாம் தேவர்களாகவே இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இதை போலதான் ஓமைகளை, பேரபிள்ஸ் எல்லாத்தையும் உல்டாவா கட்டுத்தரான். ஒரு உதாரணம் பாருங்களேன். எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னார்? முக்கியமான ஒன்றுங்க. தவறாக நீங்கள் அநேக ஓமைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. என்ன நீங்க நம்புறீங்க? இளைய குமாரன் கதையில இவன் கெட்ட குமார, இவனை மாதிரி வாழக்கூடாது. ஐயா, அதுவல்ல அந்த சத்தியம். எது சத்தியம்? இவனை போல மோசமா வாழ்ந்தாலும் அவங்க அப்பா மோசமானவர் இல்லப்பா, அவருடைய அன்பு மாறாது. பண்டி மேய்க்க போக வேண்டியதில்லை, அதுக்கு முன்னாடியே அப்பா வீட்டுக்கு வா. இதற்காக தான், அதாவது அப்பாவுடைய அன்பு மாறவே மாறாது என்பதற்காக தான் இந்த கதையை தேவன் சொன்னார். இயேசு கிறிஸ்து அவ்வளவு அழகா நரேட் பண்றாரு பாருங்கள். அந்த ஸ்டோரியில மூத்தவனும் வாழல, இளையவனும் வாழல. ரெண்டுக்கும் காரணம் ஒண்ணுதான், அப்பாவுடைய அன்பை சந்தேகப்படுறது. பிசாசுக்கு வேலை அதானே, பிசாசுடைய ஏஜென்ட்களுக்கு அதானே வேலை. இளையவன் எப்படி போயிட்டான்? எங்க அப்பாவால என்ன நேசிக்க முடியாது, பண்டி மேய்க்க போயிட்டான். மூத்தவன் என்ன செய்தான்? வீட்டுக்கு உள்ளே வரமானுங்க, அப்பா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க இல்லையா, இவன் உங்க பேரை கெடுத்தா, உங்க ஆஸ்தியை கெடுத்தா, இவனுக்கு இவ்வளவு பெரிய தலப்பா கட்டு பிரியாணி போடுறீங்க, இவ்வளவு நாள் உங்களுக்கு உண்மையா உழைச்சிருக்கிறேன், ஒரு நாளாவது எனக்கு ஒரு கண்ணு குட்டியா அடிச்சு பிரியாணி போட்டு தந்தீங்களா? தகப்பன் தலையில அடிச்சு சொல்றான், டேய் என்னுடையதெல்லாம் உன்னுடையது தானடா, நீ ஏன் என்கிட்ட கேட்கிற? எடுத்துக்க வேண்டியது தானே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் உங்களை அவருடைய குடும்பத்துல அவருடைய அங்கத்தினராக, பிள்ளைகளாக உங்களை அவரே எடுத்திருக்கிறார். பாருங்க, உங்களிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. அவர் உங்க மேல முற்றிலுமாக திருப்தியாக இருக்கிறார். இன்னொரு ஓமையை பார்த்துதான் நம்ம முடிக்க போறோம். என்ன இன்னைக்கு தலைப்பு? நண்பனை விட நல்லவர். அவர் ஒரு ஓமையை சொல்றாரு இயேசு கிறிஸ்து இல்லையா, அதை நான் வாசிக்கட்டுப்பா. அதுல பாருங்க, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. ஏன்னா அவன் வீட்டுல ஒரு கெஸ்ட் வந்துடுறாங்க. ராத்திரி ஆயிட்டு 11 o'clock ஆயிட்டுன்னு வைங்களா. அந்த நேரம் பார்த்து களைப்பா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு கெஸ்ட். இவர் என்ன செய்யறாரு? என்கிட்ட ஒண்ணு இல்ல, இவருக்கு சாப்பாடு கொடுக்க என்ன செய்யலாம்? பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்டை போய் கேட்போம், அவன் எப்படி எனக்கு தருவான் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு கதவை தட்டும் பொழுது அவன் அங்க இருந்து பதில் கொடுக்குறான், எப்பா நான் மனைவி பிள்ளைகளோட படுத்திருக்கிறேன், என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு அந்த உதவியை செய்ய மறுக்கிறான். இவன் திரும்பியும் கேட்கிறான், இல்லப்பா எனக்கு வேற எங்கேயும் என்கிட்ட சோர்ஸ் இல்ல, நீ கண்டிப்பா எனக்கு வேணும்னு சொன்ன உடனே இரண்டாவது முறை அவனுடைய நண்பர் என்ன செய்துட்டா? எழுந்து ஆகாரத்தை எடுத்து கொடுக்கிறா. அந்த ஸ்டோரியுடைய அந்த எசன்ஸ் என்ன தெரியுமா? டேய், உன் நண்பனையே நீ 2-3 நேரம் கேட்டா உனக்கு தந்துடுறாடா, உன் நண்பனை விட நான் நல்லவன்டா, நீ என்கிட்ட கேட்காமலே தர்ற அப்படின்னு தான் அந்த ஓமையை சொல்றா. நான் அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே லூக் 11:5-8
லூக்கா எழுதுற சுவிசேஷம் 11வது அதிகாரம் 5 முதல் 8வது வசனங்கள் வரை. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். 7வது வசனம், வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். 8வது வசனம், பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பொல்லாத நண்பன் கூட நீ வருந்தி கேட்டா உனக்கு கொடுத்துருவாப்பா, நான் உனக்கு நல்ல நண்பன், நீ கேட்ட உடனே கொடுத்துருவேங்கிறாரு. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். 10வது வசனத்துல இருக்கு பாருங்க. இந்த கதையை அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? எப்பா, இவ்வளவுலாம் மோசமா நான் உங்களை வழி நடத்த மாட்டேன் என்பதை புரிய வைப்பதற்கு தான் அந்த கதையை சொல்றாருங்க. பிசாசு என்ன சொல்லி கொடுக்கா? அவர் ரொம்ப மோசமான தேவன், நீ கெஞ்சி கூத்தாடணும், அப்பதான் தருவாரு, உன் ஜெபம் பத்தாது, 2 மணி நேரம் தலைகளை நின்னா போதாது, அதுக்கு மேல தலைகளை நிக்கணும், இப்படி பொய்யை சொல்லி நீங்கள் முழங்காலை நம்புவதை விட தேவனுடைய வார்த்தையை குறைவாக நம்புகிறீர்கள். நீங்கள் எவைகளை ஜெபத்திலே கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருப்பீர்கள் என்றால் அவைகள் உங்களுடையவைகள் ஆகும். ஏன்? என்னுடைய தகப்பன் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வாஞ்சை அவருக்கு தெரியும். நான் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட். அந்த நண்பனே நடுராத்திரியில கொடுத்து விட்டா, நீ ஒரு நேரம் கேட்ட நான் கொடுக்க மாட்டேனா என்று சொல்லுகிறதுக்கு இந்த ஓமையை சொல்லுகிறார். இதை நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம் பாருங்க. கெஞ்சி ஜெபிப்பது என்ன தெரியுமா? நான் திரும்ப சொல்ல எத்தனை பேர் புரிந்து கொள்ள போகிறீர்கள்? நீங்க பழிய தேவன் மேல போடுறீங்க. நீங்க தான் கையை கட்டிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்டு கேட்டு பாக்குறேன். எனக்கு சிலர் போன் பண்ணுவாங்க, பிரதர் நான் நல்லா ஜெபிப்பேன் பிரதர், எல்லாமே கிடைக்கல. நான் நல்லா விசுவாசிப்பேன் பிரதர், நல்லா ஜெபிப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டிருந்து தினந்தோறும் காலையில 1 மணி நேரம் 2 மணி நேரம் தலைகளை நிற்பேன். பருப்பு வேகவில்லை என்றால் இந்த புஸ்தகத்தை வாங்குங்க. ஜெபம் செய்ய சிறந்த வழி. This is a season of prayer daily beloved. ஆமா, இந்த புஸ்தகத்தை நான் ஒரு 5 times வாசிச்சிட்டேங்க, ஒரு நாளும் குற்ற உணர்வு அடையதில்லை. இப்படி சொல்றதை விட எனக்கு என்னது தேவை என்று என்னுடைய தகப்பனாகிய தேவன் நான் அவரிடத்திலே ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறபடினால் என்னை அழுது கெஞ்சி ஜெபிக்க அவர் இடம் கொடுக்கிறதே இல்லை. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்கள் தகப்பனாகிய தேவன் உன்னுடைய நல்ல நண்பனை விட ரொம்ப நல்லவருங்க. அவன் கெட்ட நண்பனுங்க. என்னப்பா இந்த ராத்திரியில வந்திருக்கிற சுப்பிரமணியன், உனக்கு என்ன வேணும்? 3 ஆப்பமா இல்ல, உனக்கு 10 தரேன்னு சொல்லி கொடுத்திருப்பா. இவன் கொடுக்கல, கஷ்டப்பட்டு கொடுக்கிறான். அவர் சொல்றாரு இஷ்டப்பட்டு கொடுப்பேன், இந்த அளவுக்கு உன்னை மோசமாக நடத்த மாட்டேன் என்பதை கற்றுக் கொடுக்க தான் இந்த ஸ்டோரியை சொல்றாரு. பிசாசு மாத்தி சொல்லி கொடுக்கிறார். நீங்களும் எப்படி தலையை ஆட்டுக்கிறீங்க? சரி சரி, நான் ரொம்ப கெஞ்சுறேன். நீங்க கெஞ்சி கெஞ்சி ஜெபிச்சீங்கன்னா பழியை தேவனிடத்துல போடுறீங்க. இதை சிந்திங்க, நீங்க விடுதலை அடைஞ்சிருவீர்கள். ஹல்லேலூயா. ஓ, thank you master for your goodness. நீங்கள் கெஞ்சி மன்றாட அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் கெஞ்சி மன்றாடி உங்களுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்கவில்லை. நீங்கள் இரவும் பகலும் வேதத்தை தியானித்து நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. உபவாசம் பண்ணி ரட்சிக்கப்படவில்லை. நல்லவனாக வாழ்ந்து நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. நீங்க நல்லவர்களா இருக்கிறதுனாலயே அவருடைய குமாரனை உனக்கும் எனக்கும் கொடுத்தாரு. நீங்கள் பாவிகளா இருக்கையிலே அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த தேவன், நீ ஜெபத்துல எதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறியோ எல்லாவற்றையும் தருவார். அதற்கு மேலேயும் தருவாருங்க. எஸ், அதற்கு மேல தருகிறது அவருடைய பிளானுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு தேவனுடைய ஆவியானவர் பெயர் கொடுத்தார். வாழுவீர்கள், வையகத்தை வாழ வைப்பீர்கள். You shall live also, you shall make others to live. Hallelujah. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபுங்க. மற்றவர்களை வாழ வைப்பதை போல
என்னது ஒரு என்ஜாயபிள் வேலை, என்ஜாயபிள் பணி ஒன்றுமே கிடையாது. ரொம்ப எளிதானது. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் என்னோடு பேச வேண்டும் என்றால் 9444241111 அழையுங்கள். மற்றவர்களை வாழ வைப்பது எப்படி என்று கற்றுத் தருகிறேன். அது கூட தேவையில்லை. என்னுடைய செய்தியை கேளுங்க. உங்களால அற்புதம் செய்யாம இருக்க முடியாது. உங்களாலே பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் இருக்க முடியாது. உங்களாலே நன்றாக ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. நீங்கள் ஜெபம் என்றால் என்னவென்று அறிந்து அதை செய்வீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எங்க ஃபெல்லோஷிப்புக்கு ஒரு அம்மா வராங்க, கொஞ்சம் வயதானவர்கள், கொஞ்ச நாளா வராங்க. அவங்க உடம்பெல்லாம் வியாதி. சரிங்களா? அப்போ ஒரு நாள் அந்த கூட்டம் முடிந்தவொடனே என்னிடத்துல வந்து தங்க பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. நான் கேட்டேன், உங்களை எப்படி இங்க வந்தீங்கன்னு. ஐயா, உங்க செய்தியை நான் நிறைய கேட்கிறேன். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை? தலையில இந்த பிரச்சனை, வயிற்றுல இந்த பிரச்சனை, கால் அடிக்கிட்டே போனாங்க. நெல்லுங்க சிஸ்டர், இயேசுவின் நாமத்தினால நான் தலையில கை வச்சு பேசுறேன். பி ஹீல்டு சிஸ்டர், நீங்க சோமாயிட்டீங்க, நடந்து பாருங்க. என்ன ஐயா, கால் வலி போயிட்டியா? ஐயா, இடுப்புல அந்த கொழுப்பு கட்டி மறைஞ்சது, எல்லாமே சரியா போச்சு. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி, ஐயோ பாஸ்டர் எனக்காக ஜெபிக்க மாட்டாரோ? என்னுடைய மனைவி இடத்துல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பாஸ்டர் எப்போ வந்தா ஜெபிப்பாரு. ஏமா என்ன பிரச்சனை? இல்ல எனக்கு கை கால் எல்லாம் வலினாங்க. இப்ப ஜெபம் பண்ணார, சோமாயிட்டா? ஆமா சோமாயிட்டு. அதாம்மா ஜெபம். கெஞ்ச வேண்டியதில்லை, ஆள வேண்டிய அவசியம் இல்லை, மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டியதில்லை. தலைவலியே போனா போயிருது, வைத்த வலியே போனா போகுது, சுகமே வானா வருது. இதுதான் ஜெபம் என்று அநேகர் அறியவில்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்ப வியாதியும் போன பிறகு எதுக்குமா ஜெபம் பண்ணணும்? உன்ன மாதிரி ஏன் கெஞ்சி கூத்தாடணும்? அவங்களுக்கு பெரிய அவ்வளவு ஈஸியா தந்துருவாரா? அவங்களுக்கு வயசு 65 வயசு இருக்கு பாருங்க. நான் 30 வருஷம் கால் வியாதியோட வாழ்றேன்னா நடந்து பாருங்க, போயிட்டு. அப்போ அதானே ஜெபம். ஹல்லேலூயா. வேற எப்படிங்க ஜெபித்தாங்க? எப்படி ஜெபித்தாங்க? சப்பானிய சுகமாக்க பேதுரு, யோவானா, நீ முழங்கால் போடுப்பா, நீ அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேசு, நான் இந்த பக்கம் நின்று அந்நிய பாஷை பேசுறேன். அப்படியே ஜெபிச்சாங்க. என்னிடத்தில் உள்ளதை உன்னிடத்தில் தருகிறேன். என்னிடத்துல என்ன இருக்கு? சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர் இருக்கு. எழுந்து நட. முடிஞ்சு போச்சுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, நம்ம தேவன் உங்களுடைய எல்லா நண்பர்களை விட நல்லவர் என்பதை விளக்குவதற்கு தான் அந்த கதையை சொன்னாரு. சரிங்களா? அவரை நீங்கள் அவமதிக்காதீர்கள். அவரை என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்க அவமதிக்க கூடாது. எதெல்லாம் அவமதிப்பது சொல்லட்டுமா? அவர் வார்த்தை சொல்லி இருக்கிறாரு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான். அவருடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதையெல்லாம் நம்பாதவர்கள் தான் அழுது கெஞ்சி அவிசுவாசத்தோடு ஜெபிப்பாங்க. பழைய தேவன் மேல போட்டுறது. நான் ஜெபிச்சுட்டப்பா, அவருக்கு தரல, நான் என்ன செய்ய முடியும்? ஐயா, வேதத்திற்கு புறம்பான ஜெபம் எப்படி அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? மலையை பார்த்து பேசுகிறது ஜெபம் என்று சொல்லி இருக்கிறாரு. நீங்க என்ன செய்றீங்க? அவரை போட்டு தொல்லை பண்றீங்க. ஒன்றை சொல்லட்டுமா? உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக அவர் தன்னுடைய விரல் ஒன்றையும் நகட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா எல்லாத்தையுமே செய்து முடிச்சிட்டாரு. எப்படி நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை எடுத்துக்கொண்டீர்களோ அப்படி நீங்கள் உங்கள் சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை எடுத்துக்கொண்டீர்களோ அப்படி தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ பாஸ்டர். உங்களுக்கு தேவையான சுகம், விடுதலை, செழிப்பு, குடும்பத்தில் ஐக்கியம் எல்லாவற்றையும் உங்க கணக்கில் ஆல்ரெடி he has deposited. இதை அறிஞ்சு கொள்ளுங்க, இதை அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த கேள்வி கேட்டால் உங்களுக்கு புரிந்து விடும். பாருங்களா, நீங்க ஒரு நபருக்கு, ஒரு இந்து சகோதரன் நண்பர், அவருக்காக ஜெபிக்கிறீங்க. அவரை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இன்னும் ஏதாவது செய்யணுமா? ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவன் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று அந்த நபர் ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பு அவருக்கு இலவசம். அதே போல எனக்காக என் இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றையும் சம்பாதிச்சுட்டு முடிச்சிட்டாரு. இனிமே நான் அழ வேண்டியதில்லை, இனி என்ன செய்ய வேண்டியதில்லை, கூத்தாட வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை, உபவாசம் பண்ண வேண்டியதில்லை. 3.5 ஆண்டுகளிலே இயேசு கிறிஸ்து ஒரு நேரம் கூட கேட்காத கேள்வியை கேட்டு உங்கள் விசுவாசிகளை அவிசுவாசத்துக்குள்ள பிடிச்சு தள்ளாதீங்க. காலையில ஜெபம் பண்ணியா கேட்டாரா? ஒரு நேரமாவது கேட்கலையப்பா. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா இல்லையா?
அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க? கோமணம் பாய்ச்சிருப்பாங்க, அல்லது லுங்கி மாதிரி ஏதாவது கட்டியிருப்பா யாரு, இல்லைன்னா கவுன் போட்டிருப்பா யாரு, பீட்டர். பீட்டருடைய அந்த அங்கியை தூக்கி, அந்த லுங்கியை தூக்கிட்டு முட்டை பார்த்து, இது குழந்தையை போல முட்டு இருக்கு, அப்போ நீ முழங்கால் போட்டது காணாது, அது கரடு முரடு ஆகணும், இப்படியே சொன்னாரு. ஐயா, நாம செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கிறதே, அங்கேயா நிறுத்துறீங்க? உங்கள் விசுவாசிகளை அங்கே பிரேக் போடாதீங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த அருமையான தேவர்களே, இந்த நான்கையும் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை. நான் ஒரு 4 காரியங்களை சொல்ல போறேன் பாருங்க. முதலாவது, நீங்கள் கெஞ்சி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப நீ கெஞ்சினது போதாது, அதனால இன்னும் கெஞ்சி அப்படின்னு அவர் காத்திருக்க மாட்டார். அவர் நல்ல தகப்பன், உங்கள் நண்பனை விட நல்லவன். இன்னும் கெஞ்சி, இன்னும் உன் அழுக போதாது. அவர் என்னங்க, அவர்கிட்ட கொஞ்சம் இரக்கம் இல்லையா? இரண்டாவது பாருங்க, இன்னும் நான் கருத்தா ஜெபிக்கல, ஆவியோடும் கருத்தோடும். இன்னும் கருத்து இல்ல. எத்தனை வருஷம் கருத்து இல்ல? 25 வருஷம் கேட்கிற, உனக்கு இன்னும் குழந்தை இல்ல, இதுக்கு மேல உனக்கு என்ன கருத்து வரப்போகுது? 30 வருஷம் ஜெபிக்கிறா, உன் கடன் கூடிக்கிட்டே தான் போகுது. இங்க நீங்க பிரேக் போடுறீங்க, நான் இன்னும் கருத்தா ஜெபிக்கணும் இல்லையா? அவர் உங்களிடத்துல எதிர்பாராது. ஓகே. மூன்றாவது பாருங்க, தேவையான அளவு துன்பத்தை நான் இன்னும் அனுபவிக்கல. என்னை திருத்துறதற்கு எனக்கு வியாதி தருகிறார் என்பது அவருடைய நெஞ்சில நீங்க மிதிக்கிறீங்க. என்னை திருத்துவதற்காக வியாதியை தருகிறார், என்னை திருத்துவதற்காக விபத்து தருகிறார். அவர் மேல நீங்க பழிய போடுறீங்க, அவரை மிதிக்கிறீங்க. இதுக்கு மேல அவர் காயப்பட முடியாது. அருமையான தேவர்களே, உங்களுக்காக காயப்பட்டு விட்டார், இனி நீ வியாதிப்படக்கூடாது, அதற்காக தான் அவர் காயப்பட்டார். இன்னொரு பொய்யை நம்ப வச்சுட்டாங்க, வேலை வரல. ஐயா, 3.5 ஆண்டுகளில் அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று யோவான் கடைசி வசனம் சொல்லுத. ஒரு இடத்துலயாவது எனக்கு வேலை வரவில்லை என்று சொன்னார். பிஃபோர் he started the first miracle, அங்க கானாவூர் கல்யாண வீட்டுல அற்புதம் செய்வதற்கு முன்பதாக இன்னும் அது மேனிஃபெஸ்ட் ஆகல. அப்பதான் சொல்றாரு, என் வேலை வரவில்லைங்கிறாரு. அதன் பிறகு ஒரு இடத்துல கூட குஷ்டரோகியை பார்த்து 10 பேர் வராங்க, 9 பேரை சோமாக்கிட்டாங்க, உனக்கு எனக்கு இன்னும் வேலை வரலப்பா, அப்படி சொல்லலப்பா. ஏற்ற காலத்துல பொறுத்திருங்க. எப்பா நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ அதான் ஏற்ற காலம். எந்த ஆசீர்வாதத்திற்கும் ஏற்ற காலம் என்று ஒரு காலமே கிடையாதுங்க. ஒரே காலம், அது ஏற்ற காலம் தாங்க. கெட்ட காலம் அப்படிலாம் கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய நல்ல நண்பனை விட அவர் சிறந்த நண்பராக இருக்கிறார். இந்த நாளை நான் திரும்ப சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல எதிர்பாராத, அல்லது உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களிடத்துல எதிர்பாராத 4 காரியங்கள். முதலாவது, இன்னும் கெஞ்சு, இன்னும் கூத்தாடு, இன்னும் தலைகளை நின்றுலாம் அவரு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல, உங்கள் போதகர் சொல்லி தருகிறது போல. இரண்டாவது, நீ கருத்தா ஜெபிக்கலையே அப்படிலாம் சொல்லி உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார். மூன்றாவதாக, நீ இன்னும் துன்பப்பட்டதா உனக்கு திருந்து வா அப்படி என்று உங்களை காலதாமதம் செய்ய மாட்டார். நாலாவது, வேலை வரவில்லை என்று சொல்லிலாம் அவரு சொல்ல மாட்டாருங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது தெரியுமா? என் பிரச்சனைகள்லாம் காரணம் தேவன் தான். உங்கள் பிரச்சனைக்கு காரணம் தேவன் அல்ல. இரண்டாவது, உங்கள் பிரச்சனைக்கு பிசாசு காரணம் அல்ல. மூன்றாவது, உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்க நினைக்கிறீங்களே, என்ன நினைக்கிறீங்க? இன்னும் வேலை வரவில்லை என்கிற பொய்யை நம்புறீங்க. இதெல்லாம் காரணமே கிடையாதுங்க, உங்களுடைய அறியாமை தான் காரணம். ஆரம்பத்துல நான் சொன்ன பாருங்க, எந்த 2ஐ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முற்றிலுமாக ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவதற்கு நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இரண்டாவது, அவர் நல்ல நண்பன், கேட்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறதுனால அவர் நமக்கு தந்து விட்டார். இந்த நாலேஜோட தேவனிடத்துல போங்க. ஓமைய தலைகளை சொல்லி கொடுத்துட்டோம், வசனத்தை தலைகளை சொல்லி கொடுத்துட்டோம். பாருங்க, யோசுவாவுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். 2 காரணம். சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துறான். 2வது என்ன செய்யறான் தெரியுமா? நல்லா சொல்றேன். எப்ப நான் இத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்துட்டேன், ஒருவேளை எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 80 வருஷம் கூட வைக்கலாம் இல்லையா?
40 வருஷம் வனாந்தரத்துல, 40 வருஷம் அதுக்கு முன்னாடி வைப்போமே. ஓகே, 40 வருஷம் வைப்போம். நான் தேவனோடு மறந்துட்டேன். அவர் சொன்ன நல்வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையும் தவறலங்கிறாங்க. கானானுக்குள்ளே ஜனங்களே வழி நடத்தி சென்று பங்கிட்டு கொடுத்த யோசுவா சொல்றான், எப்பா நல்ல வார்த்தையில ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. பாருங்கள், நல்வார்த்தை என்று சொன்னாலே தீமையான வார்த்தை இருக்கு. கவனிக்கிறீங்களா? தீமையான வார்த்தை யார் சொல்றா? யோபு சொல்றான். நல்ல வார்த்தை யாரு சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யோபு என்ன சொல்றா? மனிதர்கள் பூச்சி புழுங்கிறான். நீங்க அதைத்தான் எடுத்துட்டீங்க. ஏன் உங்க பாஸ்டர் அப்படிதான் சொல்லிட்டாரு. இயேசு சொன்னார்ப்பா, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரு. அதை எடுத்துக்கிடுங்க. அவருடைய அப்போ பாருங்க, நல்வார்த்தையையும் தேவன் வைத்திருக்கிறார், தீமையான வார்த்தையும் தேவன் வைத்திருக்கிறார். உபாகமத்துல சொல்லியிருக்காரு பாருங்க, நன்மையும் வைத்திருக்கிற, ஜீவனையும் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் வைத்திருக்கிற, ஜீவனையும் வச்சிருக்கிறேன். நன்மையை எடுத்துக்கொள், ஜீவனை எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. அந்த தேவன் நல்ல தேவனுங்க. உங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு நண்பராக, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறார். எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் அவிசுவாசத்துக்குள்ள சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள், குற்ற மனசாட்சிக்குள்ள சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள், அவிசுவாசத்திற்குள்ள சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய விசுவாசம் எப்பொழுது விண்ணை தொடும். விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிப்பவர்கள் தான் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். நீங்கள் தேவனுடைய மகிமையை கண்டு களிகூறும்படியாக. தேவனுடைய மகிமை என்றால் என்ன? ஆபிரகாம் அவனுடைய கடினமான உழைப்பினாலே அவன் கோடீஸ்வரன் ஆகவில்லை. யாரு? ஈசாக்கு. பஞ்ச காலத்துல விதைச்சா அவனுக்கு எல்லாமே அட்வான்டேஜ். மழை இல்லைன்னா களம் முளைக்காது, ரைட்? தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நடந்தது என்ன? அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அதாவது எல்லாமே இலவச. அருமையானவர்களே, அவருக்கு அது கஷ்டம் இல்ல, அவருக்கு எல்லாமே ஈஸி. நீங்கள் காற்றையும் காண வேண்டியதில்லை, மழையும் காண வேண்டியதில்லை. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவதற்கு நீங்கள் காற்றையும் காண வேண்டியதில்லை, மழையையும் காண வேண்டியதில்லை என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், என்னுடைய தகப்பனாகிய தேவன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரை விட எனக்கு ரொம்ப நல்லவர் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். தேவனால் உங்களை உயர்த்த முடியும். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.